வணக்கம். இந்த பதிவில் அழுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை காண்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அழுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம ஆழ்மனதில் பதிந்து உள்ள எண்ணங்களின் ஓட்டமாகவே இது கனவாக வருகிறது. வெளியில் சொல்ல முடியாமல் சோகங்களை வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும். மற்றவர்கள் உங்கள் கனவில் அழுவது போல் கனவு கண்டால் நல்ல விஷயம்தான் நடக்கப் போகிறது. பயம் கொள்ள வேண்டாம். இரத்த உறவில் இருக்கும் யாரோ ஒருவருடைய துர்மரணம் ஆனது தடுக்கப்படும் பொழுது இதுபோல் யாரோ ஒருவர் அழுவது போல் கனவு வரும். உங்களுடைய கனவில் உங்களுடைய கண்ணீரை நீங்களே விரல்களால் துடைத்து கொள்வது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் அமைதியும் மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படும். அதாவது தங்கள் தற்போது உள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து வெகு சீக்கிரம் வெளியே வரப்போகிறீர்கள் என்று பொருளாகும். தங்கள் கனவில் அதிகம் நம்பிக்கை வைத்தவர்களுடன் சேர்ந்து அழுவது போல கனவு கண்டால் நீங்கள் ஆசைப்பட்ட காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது என்று பொருள். உங்கள் கனவில் ஒருவர் வாய்விட்டு சத்தமாக அழுவது போல் கனவு வந்தால் அவரது வாழ்க்கையில் வரவிருக்கும் பிரச்சனைக்கான அறிகுறியாகும். தங்களுடைய கனவில் மணமகள் அழுவது போல கனவு வந்தால் தங்கள் சகோதர உறவுகளில் பிரச்சனை வரும். தங்கள் கனவில் இறந்த தாய் அல்லது தந்தை கனவில் அழுவது போல கனவு கண்டால் அது தங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைக்கான எச்சரிக்கையாகும். கனவில் தங்கள் படுக்கையில் அமர்ந்து கொண்டு அழுவது போல கனவு கண்டால் அவர் வாழ்க்கையில் ஆபத்து ஏற்பட போவதற்கான அறிகுறியாகும். மற்றவர்கள் அழுவதை பார்ப்பது போல் கனவு வந்தால் வரவிருக்கும் துயரங்களுக்கான அறிகுறியாகும். ஆகையால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.